வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியை டேஸ்டியாக அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாக செஞ்சு கொடுத்தா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் ஃபஸ்ட் டைமே செய்கிறவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோனாக்கா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் முதல் தடவை செய்கிறீங்கன்னா கூட பயப்படாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக வருங்க. டேஸ்ட்லேயும் சரி, அரிசியோட பதத்துலேயும் சரி, நான் கேரண்டி கொடுப்பேங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அப்படி பாய் விட்டு ஸ்டைலில் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட பிரியாணி டப்பரா இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு அரிசி எடுக்கிறதுனால 50 கிராம் அளவு எண்ணெய் எடுத்துருக்குங்க. 50 கிராமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்குங்க, அப்போ ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. ஒரு 6-7 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டையை 4 உடச்சி சேர்த்துக்கிறேங்க. 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கடைசியாக ஒரே ஒரு பிரியாணி இலைங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். மெயினான ஒரு விஷயங்க பிரியாணியில் இது. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஒரு 75% வதங்கியிருக்கு. இப்போது இன்னும் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா நீட் வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்குற உப்பு தக்காளி வதங்கணுன்றதுக்காக சேர்க்குறேங்க. இப்போ தக்காளி வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சமானாலும் பரவாயில்லைங்க, பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டையும் சமமான அளவு எடுத்து அரைச்சி ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்ச புதினாவும் குட்டி குட்டியாக அரிஞ்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க. எப்பவும் போல் தான் இஞ்சி பூண்டு வதக்கக்குள்ளே அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கலாங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சமமான அளவில் வறுபடும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, அடி பிடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வீட்டில் அரைச்சதுங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூனுங்க சேர்த்துட்டு, இது 3 மசாலா மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாங்க. அதுக்குள்ளே தம் போடுறதுக்காக அரிசியை வேக வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அரிசி, அதனால் இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அகலமான பாத்திரம் இருந்தால் அதை கூட எடுத்துக்கங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேங்க. புளிப்பில்லா தயிராக எடுத்துக்கங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி ஏன்னா நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பிரியாணி இலையும் 2 கிராம்பும் சேர்த்துக்கிறேங்க. இது மாதிரி சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லு அரிசியில் நல்லா இறங்குங்க, அதுக்காக தான். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அதுக்கு தான். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள்,
நான் 1/2 கிலோ அளவு பிரியாணி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இந்த அரிசிய தண்ணியெல்லாம் வடிகட்டினா போல, நம்ம கொதிக்கிற தண்ணீல சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா ஊற வைக்கணுங்க. அரிசி சேர்த்துட்டு, இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கக்குள்ள சாப்பாட்டோட கலர் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான். உங்களுக்கு வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, தயிரோட மசாலா நல்லா ஜெல்லாயி, எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து, நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில சேர்த்துக்கிறேங்க. நான் தோலோட தான் வாங்குவேன் எப்பவுமே பிரியாணி செய்யக்குள்ள. தண்ணி இல்லாம சிக்கன சேர்த்துட்டு, ஒரு ஈரலும் குடுத்தேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்ப சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம், இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப அதிகமா வதக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா, இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கும். அதுக்காக தான். நல்லா அடுப்ப ஹைல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இது கூடவே மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப கடைசியா இதுக்கு மேல 4 பச்சை மிளகாவ நீட்டு வாக்குல கீறி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல பச்சை மிளகாவ சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகா ஃபர்ஸ்ட்டு சேர்க்கிறத விட இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இந்த சிக்கனுக்குள்ள அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லு இறங்கி வாசனை சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க அரிசிய சேர்த்துட்டு, நல்லா சாதம் கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அரிசி 2ஆ உடையிற அளவுக்கு வெந்திருந்தா போதுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேல வேக விடக்கூடாது. ஏன்னா நான் தம் போட போறேன் இல்லைங்களா? பாருங்க 2ஆ உடையிற அளவுக்கு வெந்துடுச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணிய வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி நமக்கு தேவைப்படுங்க. வடிகட்டின தண்ணிய அப்படியே வச்சுக்கங்க. இப்ப பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு நல்லா. தண்ணியும் இருக்கட்டும். தண்ணிய ஊத்திடாதீங்க. இப்ப பாருங்க. சிக்கனும் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல. நம்ம வடிகட்டின தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா? அது சிக்கன் முழுகுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டா அப்புறமா சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்துக்கங்க. அப்பதான் வந்து அரிசியில இருக்க ஸ்மெல் அப்படியே அந்த தண்ணீல இருக்கும். அத சிக்கன்ல சேர்க்கக்குள்ள பிரியாணியோட வாசனை சூப்பரா இருக்குங்க. அந்த தண்ணிய கீழ கொட்டிடாதீங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. ஆல்ரெடி வதக்கக்குள்ள உப்பு போட்டிருந்தேன் இல்லைங்களா? அப்ப டேஸ்ட் பார்த்துட்டு கூடவோ, குறைவோ எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி போட்டுக்கங்க. இப்ப பாருங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இந்த ஸ்டேஜ்ல. நம்ம வேக வச்சு வச்சிருந்த அரிசி இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி இப்படி பண்ணி இப்ப நடுவுல சென்டரா ஒரு குழி மாரி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி கொஞ்சம் மேல வரணுங்க. அந்த மாதிரி இருக்கணும். தண்ணி வராதொட்டி மறுபடியும் அந்த தண்ணி நான் கொஞ்சம் பாருங்க இப்படி வரணும். இப்படி அமுக்குனீங்கனாக்கா, இந்த மாரி பண்ணீங்கனாக்கா தண்ணி தெரியணும். அந்த பதத்துக்கு இருக்கணும். அதுதான் கரெக்ட்டான பதம். அப்படி இல்லனாக்கா, நீங்க அதுக்கேத்த வர்ற வரைக்கும் தண்ணி ஊத்திக்கணும். இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி நிக்கணும் குளம் மாதிரி. அதுக்குன்னு ரொம்ப அரிசி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துறாதீங்க. நடுவுல கொஞ்சம் குழி வெட்டக்குள்ள தண்ணி அதுல இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாரி பண்ணிட்டு, எல்லாம் சமமா அப்படியே அரிசி நல்லா பரப்பி விட்டுக்குங்க. விட்டுட்டு இதுக்கு மேல கடைசியா கொஞ்சமா புதினா இலைய சேர்த்துக்கிறேன் ஸ்மெல்லுக்காக. சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கிறேங்க. அப்படி டப்பாலருந்து அப்படியே சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப கடைசியா ஒரு பாதி லெமன் அப்படியே புளிஞ்சா போல சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்ப தம் போட்டுக்கலாங்க. இப்ப பழைய தோசை கல் எடுத்து நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க. கல்லு நல்லா சூடானதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ சத்தம் வருது பாருங்க. இந்த மாரி சத்தம் வரணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம தம் போடுறதுக்கு ரெடியான சாதத்த எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். வச்சுட்டு நடுவுல ஒரு கிண்ணம் வச்சுக்கங்க. எதுக்காகனாக்கா, அந்த வேர்வை தண்ணி எல்லாம் கொட்டும். சாதத்தில கொட்டுச்சுனாக்கா குழஞ்சு போயிடும். அந்த தண்ணியெல்லாம் இந்த கிண்ணத்தில கொட்டுனா சாதம் குழையாது. அதுக்காக தான். கிண்ணத்த வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. காத்தே போகாத அளவுக்கு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடுனதுக்கப்புறம் குக்கர்ல தண்ணி வச்சுக்கங்க.
வெயிட்டுக்காக சொல்றேன். குக்கர்ல தண்ணி வச்சுட்டு அந்த சாதம் வடிச்ச தண்ணிய எடுத்துக்கிறேன் ஹீட்டுக்காக. அதுக்குள்ள ஒரு பூண்டு இடிக்கிற கல்லையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் வெயிட்டுக்காக. கரெக்ட்டா இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்ப பாருங்க 10 நிமிஷமும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தம்ம இறக்கி கீழ வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, அப்பா வாசனை செம்மையா இருக்குங்க. நம்ம கிண்ணம் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில எவ்வளோ வேர்வை தண்ணி வந்திருக்கு பாருங்க. அதுக்காக தான் கிண்ணம் வைக்க சொன்னேன். கண்டிப்பா வைங்க. அந்த தண்ணி கொட்டுச்சுனாக்கா சாதம் குழஞ்சு போயிடும். அதுக்காக தான். இப்ப நம்ம அப்படியே தம்ம கிளறி விட்டுடலாங்க. சாதம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. உதிரி உதிரியா நிஜமா சொல்றேன். டேஸ்ட்லேருந்து, வாசனையிலேருந்து, அரிசியோட பதத்துலேருந்து சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டீங்கனாக்கா, கண்டிப்பா இதே மெத்தட ட்ரை பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் சரி, இதோட பிரியாணியோட பதமும் சரி, அட்டகாசமா இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைல்லயே இருக்குங்க 100%. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தம்ம பொறுமையா சைடுல எடுத்து எடுத்து விட்டனாக்கா, ஒரு அரிசி கூட உடையாம வருங்க. எங்க ஊர்ல திருவிழான்றதுனால ரேடியோ வேற போட்டுட்டாங்க. இதில நான் பேசக்குள்ள இடையில பாட்டு சத்தம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நான் பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கு தயிர் வச்சு சாப்பிட்டா பிடிக்காதுங்க. அதனால வெங்காயம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ண பிரியாணியே அந்த பீஸோடவே எடுத்து வச்சுக்கலாம். தட்டு ஃபுல்லா வச்சா தாங்க நல்லாயிருக்கும். நான் தட்டு ஃபுல்லா வைக்கிறேன். இந்த கறியோடு எடுத்து தட்டு ஃபுல்லா வைக்கிறேன். இப்போ வாசனை நல்லா கம்மன்னு இருக்குங்க. இந்த பாய் வீட்டு பிரியாணி வாசனை மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கூட பயம் இல்லாமல் செய்யலாங்க. இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம தயிர் சாப்பிட்றதோட எனக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து சாப்பிடக்குள்ள ரொம்ப பிடிக்குங்க. அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு வர என்னால் தாங்க முடியலைங்க. ஹீட்டோடு எடுக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப சூடாக இருந்துச்சு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட பயப்படாமல் செய்யலாங்க. ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்களா, அப்போ இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.